பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வழியிலிருந்து இந்த நபருக்கு ஒரு வீடு கிடைத்தது. இவருடைய வாழ்நாள் கனவு. அந்த வீட்டையும் உடைத்து விட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் மத்திய பிரதேசத்தில் ராம் நவமி அன்று கலவரத்தை தூண்டினார்களா? तो इनका मैडम इनका हम जाएंगे का हमारे पास तो कहीं रहने को है ही नहीं, ठीक है कि देख लो कि तुमको तुम्हारे हिसाब से तुमको जहाँ जाना हो वहाँ चले जाओ, हमको ऐसा बोल दिया और ज़्यादा बोलने नहीं दे रहे थे। और मिलिट्री के जवान आए तो हम बकाबक लाठी चार्ज कर दिए, मार रहे थे यहाँ पर, किधर किधर मार रहे थे। आपको भी मारा? हाँ। ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம், பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்தியா அல்ல பாரத தேசம், இந்த நாட்டுடைய ஐடென்டிட்டி, இந்த நாட்டுடைய ஐடியாலஜி, இந்த நாட்டுடைய ஒற்றுமை, இந்த நாட்டுடைய அழகு இந்த நாட்டு மக்களில் இருந்தது. ஒரே இடத்தில் அனைத்து மதத்தை சார்ந்த நபர்கள், அனைத்து ஜாதியை சார்ந்த நபர்கள், அனைத்து மொழியை பேசக்கூடிய நபர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அந்த காலம் போய் இன்னைக்கு இந்தியாவை பார்க்கும்போது மத வெறியர்கள் அந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் வந்தது 2014ஆம் ஆண்டு. இந்த அரசாங்கம் உங்கள் முன் எடுத்து வைத்த பல விஷயங்கள், அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை கவனமாக கேளுங்கள். டெவலப்மெண்ட் என்கிற பேரில் இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் வந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேற்படுத்தி விடுவோம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விடுவோம் என்கிற சொல்லை சொல்லி இந்த அரசாங்கம் வந்தது. கரப்ஷன், ஊழலை ஒழித்து விடுவோம், இந்த பெயரையும் வைத்து ஒரு அரசாங்கம் வந்தது. கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் இந்தியாவிற்குள் வந்துவிட்டால் உங்கள் அக்கவுண்டில் 15 லட்சம் ரூபாய் வந்துவிடும் என்கிற ஒரு கனவை காட்டினார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மற்றும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உயர்த்தப் போகிறோம், அந்த வார்த்தையும் கூறி ஒரு அரசாங்கம் வந்தது. ஆனால் இந்த வார்த்தைகளை கூறி ஒரு ஆட்சியை தக்க வைக்க முடியுமா? இந்த வார்த்தைகளை கூறி இந்த நாட்டு மக்கள் முன் ஓட்டை கேட்க முடியுமா? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி புரியுமா? இந்த விஷயங்களை காண அந்த அர்த்தமே தெரியுமா? தெரியாது. அதனால் இந்த அரசாங்கம் செய்த செயல், இந்த கனவுகளை காட்டி ஆட்சியில் வந்து விட்டார்கள். அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக மதம் என்கிற பெயரை முன்னிறுத்தி விட்டார்கள். ஹிந்து ராஷ்டிரா என்கிற பெயரை முன்னிறுத்தி விட்டார்கள். ஹிந்துத்வா என்கிற கொள்கையை முன்வைத்து விட்டார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து எதையெல்லாம் சாதித்து வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த பதிவை மிக கவனமாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுடைய குழந்தையும் அதே கூட்டத்தில் நிற்பதை நீங்க உணர்வீர்கள். உங்கள் குழந்தையுடைய கையிலும் இதை அருவாள், இதை கத்தியை கொடுத்து விட்டார்கள் என்பதை நீங்க உணர இருக்கிறீர்கள். வாருங்கள். வீடியோக்குள் போவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சில படங்கள், ஒரு சில வீடியோ காட்சிகள் எடுத்து காட்டுகிறேன். முதலில் இந்த 4 படத்தையும் நீங்க பார்த்து விடுங்கள். இந்த நபர்கள் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை இழந்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோவும் பார்த்து விடுங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வழியிலிருந்து இந்த நபருக்கு ஒரு வீடு கிடைத்தது. இவருடைய வாழ்நாள் கனவு. அந்த வீட்டையும் உடைத்து விட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் மத்திய பிரதேசத்தில் ராம் நவமி அன்று கலவரத்தை தூண்டினார்களாம். இந்த நபர்கள் கலவரத்தை தூண்டிய காரணத்தால் அரசாங்கம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இவர்களுடைய வீடு மீது புல்டோசரை ஏற்றுவது. வீடியோவை பாருங்கள். पहले इधर से उन्होंने सफाया करा इधर के मकानों का,
मैंने बोला कि मेरा मकान आवास योजना में बना हुआ है, तो क्योंकि बना हुआ है तो क्योंकि क्या करेगी कि सरकारी जगह पे तो तुम्हारा बना है। मैंने बोला आप लोगों ने मुझे पास करा इस जगह पे, फिर तुम कैसा तोड़ रहा हो ये मकान? तो क्योंकि नहीं, क्योंकि तोड़ना पड़ेगा, क्योंकि आगे से डर है हमको। क्योंकि तो इनका मैडम इनका हम जाएंगे का, हमारे पास तो कहीं रहने को है ही नहीं, तो क्योंकि देख लो कि तुमको तुम्हारे हिसाब से तुमको जहाँ जाना हो वहाँ चले जाओ, हमको ऐसा बोल दिया। और ज़्यादा बोलने नहीं दे रहे थे, और मिलिट्री के जवान आए तो हम बकाबक लाठी चार्ज कर दी, मार रहे थे यहाँ पर, इधर किधर मार रहे थे। आपको भी मारा? हाँ। மத்திய பிரதேஷ் இந்தியாவின் மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை தொடக்கிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தின் வரலாற்றை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மாநிலத்தில் ஹிந்து முஸ்லிம் சமமாக இந்த நாட்டிற்காக உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்கள் என்கிற பல கதைகள் உங்களுக்கு முன் வரும். ஆனால் அதே மாநிலத்திலிருந்து வெளிவரக்கூடிய இன்னொரு வீடியோ நீங்க பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மதவெறியர்களாக, பிசாசு ராட்சஸ்களாக ஒரு அரசியல் கட்சி மாற்றி அமைத்து விட்டது. பாருங்கள். டெல்லி கலவரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் கபில் மிஸ்ராவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார். இந்த நபர் பேசிய ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து காட்டுகிறேன். மத்திய பிரதேசத்தில் நடந்த இந்த கலவரம், பிஜேபியின் ஒரு தலைவர் வெறுப்பு பேச்சிற்கு பேர் போன ஒரு நபர். இந்த நபர் பேசிய வார்த்தை, நாளை உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இன்னைக்கு வெளித்துக் கொள்ள வேண்டும். டெல்லி ஃபைல், கேரளா ஃபைல், போபால் ஃபைல், இந்தோர் ஃபைல் அல்ல, நீங்க இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பேர் கூட ஒரு ஃபைல் எடுக்கப்படும். அதாவது கார்காம் ஃபைல். இங்கே மட்டும் இந்த நபர் நிற்கவில்லை, உங்களுடைய அடையாளத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். உங்களுடைய அடையாளம் ஹிந்துவாக மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு எதுவுமாக இருக்கக்கூடாது. புர்ஹான் என்கிற பெயரை வைத்து எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறதோ உங்களை நாங்கள் அழித்து விடுவோம், கொலை செய்து விடுவோம் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இது இந்த நபருடைய வார்த்தைகள். டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரப்ஷன், பிளாக் மணி, எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு ஒரு அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்கத்துடைய உண்மை முகத்தை இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஹிந்து ராஷ்டிர அல்ல ஹிந்துத்துவவாதிகள் போன்ற இந்த அமைப்புகள் இந்த நாட்டை சிதைத்து வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வருவதில்லை. ராமநவமி என்கிற இந்த பண்டிகைக்காக வாழ்த்தை தெரிவிக்கக்கூடிய நம் நாட்டு பிரதமர், ஹோம் மினிஸ்டர் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுமே இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இது போன்ற நபர்கள் தாண்டவமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 11 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நான் நடு ரோட்டில் நிற்க வைத்து கற்பழித்து விடுவேன் என்று கூறிய பஜ்ரங் முனி இன்னைக்கும் பாதுகாப்பு வலயத்தில், உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தின் பாதுகாப்பு வலயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி எந்த விதமான வார்த்தையும் நாம் கூற மாட்டோம். இன்னைக்கு இந்த பதிவை மிக கவனமாக நீங்க பார்க்க வேண்டும். சாவர்கர் ஒரு ஹிந்து தேசியவாதி. இவர் எழுதிய புஸ்தகங்களை படித்து பாருங்கள். 1925ஆம் ஆண்டு அவர் எழுதிய முதல் புஸ்தகம் ஹிந்துத்வா. இந்த புஸ்தகம் மட்டுமல்ல, ஹேட்கவார்கர் மற்றும் கோல்வார்கர் இவர்கள் எழுதிய புஸ்தகங்களையும் நீங்க எடுத்து பாருங்கள். அவர்கள் எடுத்துக்காட்டிய ஹிந்துத்வாவுடைய ஐடியாலஜி இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்வாவுடைய ஐடியாலஜி வேறாக இருக்கிறது. அவர்கள் தொடங்கி வைத்த RSS உடைய ஹிந்துத்வா கொள்கை வேறாக இருந்தது. இன்னைக்கு பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய ஐடியாலஜி வேறாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐடியாலஜி எப்படி ஆட்சியை தக்க வைக்க முடியும், எப்படி இந்த சாசனத்தை தன் கையுக்குள்ளே போட்டுக்கொள்ள முடியும் என்கிற அந்த ஐடியாலஜியை பிஜேபி இந்த நாட்டு முன் எடுத்து வைத்திருக்கிறது. இந்த நாட்டுடைய அடையாளத்தை அழித்து வருகிறது. இதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய இந்தியா 2014ஆம் ஆண்டு நம் நாட்டு பிரதமர் ஒரு புதிய இந்தியாவுடைய கனவை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தார். இந்தியா மாறப்போகிறது.
2015ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்த நாட்டு பிரதமர் பேசிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மேரா தேஷ் பதல் ரஹா ஹை, என்னுடைய இந்தியா மாறிக்கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட பின் எனக்கு பல விஷயங்கள் இந்த நாட்டின் மீது மீண்டும் ஒரு முறை ஒரு ஆழமான நம்பிக்கை பிறந்தது. இந்த நாடு உண்மையிலேயே மாறப்போகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் திரும்பி வந்துவிடும். அந்த கருப்பு பணம் திரும்பி வந்துவிட்டால் இந்த நாடு வல்லரசாகிவிடும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், தேங்கி கடந்த டெவலப்மெண்ட் மீண்டும் ஒரு முறை தொடங்கிவிடும். இந்த நாடு உலக சந்தையில் ஒரு மிகப்பெரிய பேருடன் வளரும் என்று. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டர், எஜுகேஷன் செக்டர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே மோடி அவர்கள் உயர்ற்றி விடுவார். இவருடைய வார்த்தையில் அந்த அளவில் நம்பிக்கை இருந்தது. மேரா தேஷ் பதல் ரஹா ஹை. மேனுஃபேக்சரிங் செக்டரில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உலக சந்தைக்கு முன் நாம் எடுத்து வைக்க போகிறோம். இந்தியா ஆத்ம நிர்பர் பாரதாக உண்மையாக மாறிவிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கான மதிப்பு மரியாதை உலக சந்தையில் பெருகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச எஜுகேஷன் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இலவச மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஆனால் அவர் அன்னைக்கு கூறிய வார்த்தையை வைத்து இந்த நாட்டில் ஆட்சியை தக்க வைக்க முடியாது. அதனால் அவர் பேசிய அனைத்து வார்த்தையுமே அப்படியே மாறிவிட்டது. இன்னைக்கு அவர் பேசிய அந்த வார்த்தை சமுதாயத்திற்கு முன் வந்து விட்டது. அவர் அன்னைக்கு பேசிய வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பார்த்த கனவு, நான் வைத்திருந்த அந்த நம்பிக்கை படி இந்த நாடு மாறவில்லை. இந்த நாடு மாறுவது ஜாதியை வைத்து, இந்த நாடு மாறுவது ஒரு மதத்தை வைத்து. மத வெறியர்களாக உங்களுடைய குழந்தைகளை ரோட்டில் நிற்க வைத்து விட்டது இந்த அரசியல் கட்சி. மேரா தேஷ் பதல் ரஹா ஹை, என்னுடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. நம் நாட்டு பிரதமர் கூறிய இந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். நவராத்திரி என்கிற பேரில் ஜேஎன்யூல மட்டும் இந்த கலவரம் வெடிக்கவில்லை. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய லாஹோர் தகாவில் கலவரம் வெடித்தது. ஹாவ்ரா வெஸ்ட் பெங்கால் கலவரம் வெடித்தது. கல்புர்கி கர்நாடகா கலவரம் வெடித்தது. கார்காவ் மத்திய பிரதேஷ் கலவரம் வெடித்தது. மகாராஷ்டிரா குஜராத்திலும் கலவரம் வெடித்தது. இதை தாண்டி எத்தனையோ இடங்கள். யார் இந்த நபர்கள்? ராம் நவமி என்கிற பேரில், ஹனுமான் சாலிசா என்கிற பேரில் உங்களுடைய மதத்திற்குள் புகுந்து விட்டார்கள், உங்களுடைய வீட்டிற்குள் புகுந்து விட்டார்கள். எதை உடுத்திக்கொள்ளலாம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்கிற அனைத்து சட்டத்தையும் இந்த நபர்கள் உங்கள் மீது திணிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நபர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1925ஆம் ஆண்டு சாவர்கர் எழுதிய இந்த புஸ்தகத்தை ஒரு முறை பாருங்கள். அவர் எழுதிய புஸ்தகத்தில் ஹிந்துத்வாக்கான அந்த ஐடியாலஜி வேறாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பார்த்து வரும் இந்த ஐடியாலஜி வேறாக இருக்கிறது. அன்னைக்கு அவர் எடுத்து வைத்த ஐடியாலஜி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஹிந்து ராஷ்டிராவை, அந்த கொள்கையை முன்னிறுத்தி அவர்களை மிரட்டும்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஐடியாலஜி சாசனத்தை எப்படி கையில் போட்டுக்கொள்ள வேண்டும், ஆட்சி எப்படி பிடித்து கொள்ள வேண்டும். இதற்காக இவர்கள் தீட்டிய திட்டம் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு முன் நிறுத்திவிட்டார்கள். நான் ஏற்கனவே காட்டிய அந்த படங்களை பாருங்கள், திருப்பி திருப்பி பாருங்கள். இந்த கூட்டத்தில் யாரை நீங்க பார்க்கிறீர்கள்? இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வயதை கொஞ்சம் பாருங்கள். 20 to 35 வயது. இந்த வயதில் வேலையை தேடி போவார்கள், நல்ல கல்வியை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய குழந்தை கையில் கத்தியை, அருவாளை கொடுத்து, தன்னுடைய கட்சி கொடியை கொடுத்து, ஒரு காவி கொடியை கொடுத்து மதவெறியர்களாக மாற்றியமைத்து விட்டது ஒரு ஐடியாலஜி. இன்னைக்கு ஹிந்துத்வா என்கிற பேரில், இஸ்லாமியம் என்கிற பேரில், அல்ல கிறித்துவம் என்கிற பேரில் எங்கெல்லாம் இந்த கலவரம் வெடிக்கிறதோ அந்த அனைத்து இடத்திலுமே நீங்கள் ஒரு கூட்டத்தை பார்ப்பீர்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வயதை மற்றும் நோட் செய்து பாருங்கள். உங்களுக்கு நான் பேசுவது புரிந்துவிடும். இந்த நாடு உண்மையிலேயே மாறிவிட்டது. பாரத தேசம், இந்த நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, இந்த நாட்டில் ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் இந்த சட்ட புஸ்தகம் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஹிந்துத்துவவாதிகளுக்கு எதிரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி.
இந்த நாட்டில் அவர்கள் பெண்களை நடுரோட்டில் விட்டு நான் கற்பழித்து விடுவேன் என்று கூறி வருகிறார்கள். ஒரு பத்திரிகையாளருடைய மனைவியை வீட்டிலிருந்து தூக்கி வாருங்கள், நடுரோட்டில் அவருடைய துணிமணியை பிச்சு அவரை அம்மனமாக ரோட்டில் ஓட விடுங்கள் என்று ஒரு கூட்டம் கூறி வருகிறது. ஆனால் இந்த நாட்டு சட்ட புஸ்தகம் அவர்களுக்கு முன் மறைக்கப்படுகிறது. அந்த குண்டர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட புஸ்தகங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுவதல்ல. இந்த நாட்டு பிரதமர் அமைதியாக இருக்கிறார், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த நாட்டின் உண்மையான முகத்தை, உண்மையான கேள்விகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த அரசாங்கம் உள்வந்தது, இன்னைக்கு எப்படி இந்த அரசாங்கம் அவர்கள் பேசிய வார்த்தையிலிருந்து பின்போக தொடங்கிவிட்டது. பியூரோக்ரசி, அரசியல் அமைப்பு அனைத்துமே விலை போகிவிட்டது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மாயமாகிவிட்டது. குஜராத் மாடல் ஃபெயில் ஆகிவிட்டது. பிளாக் மணி வரும் என்று கூறினார்கள், பிளாக் மணியை பற்றி யாருமே பேசுவதில்லை. வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக எந்த விதமான திட்டமும் இந்த நாட்டு அரசாங்கத்தின் கையில் இல்லை. விலைவாசிக்கான எந்த பதிலும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. இந்த அனைத்து கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கையில் இருப்பது ஹிந்துத்வா, ஹிந்து ராஷ்டிர. மதவெறியர்களை தூண்டிவிட்டு உங்கள் மனதில் வரக்கூடிய இந்த கேள்விகளை அளிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த நாட்டு இளைஞர்களை முன்னிறுத்தி, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் அந்த இளைஞர்கள் கையில் தன்னுடைய கட்சி கொடியை கொடுத்து விட்டார்கள், ஒரு மத கொடியை கொடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு ஒரு புதிய வேலையை உருவாக்கி விட்டார்கள். இதுதான் மத கலவரம். ஹிந்து தேசியவாதத்தை ஒரு அரசியல் கட்சி உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. ராமநவமி என்கிற பேரில், ராமரின் பேரில் அந்த கூட்டம் எந்த இடத்தில் தாண்டவத்தை ஆடியது என்று அதையும் நீங்க பாருங்கள். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கரௌலி என்கிற இடத்தில் வன்முறை வெடித்தது. மத்திய பிரதேசத்தின் கர்காவ் என்கிற இடத்தில் வன்முறை வெடித்தது. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பங்கால், ஜார்க்கண்ட். இந்த கலவரத்தில் நீங்க எந்த கூட்டத்தை பார்த்தீர்களோ, அதாவது எந்த இளைஞருடைய முகத்தை பார்த்தீர்களோ, அந்த முகத்திலிருந்து 1272 இளைஞர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை இழந்திருக்கிறார்கள். 900க்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய கடையை, தன்னுடைய தொழிலை இழந்திருக்கிறார்கள். இந்த ஹிந்து தேசியவாதத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இதுதான் இந்த நாடு மாறிவிட்டது என்று பிரதமர் மோடி அவர்கள் 2015ஆம் ஆண்டு கூறியதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் பாருங்கள். இந்த நாட்டிற்குள் படிக்கக்கூடிய மாணவர்கள், நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்ற மாணவர்கள், வெளிநாட்டுக்கு சென்ற மாணவர்கள் திரும்பி வராத அந்த கணக்கையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்தியா எங்களுக்கான நாடு அல்ல, நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொண்டு வெளிநாட்டிற்கு பறந்து செல்கிறோம் என்று எத்தனையோ மாணவர்கள் போனார்கள், அவர்கள் திரும்பி வரவில்லை. இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3,85,00,000 மாணவர்களுடைய நிலை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. 3,85,00,000 மாணவர்கள் தன்னுடைய கல்லூரி படிப்புகளை முடித்து வெளியேறும் போது அவர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பை கொடுக்க இருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டரை நான் உயர்ற்றி விடுவேன் என்று எந்த வார்த்தையை நம் நாட்டு பிரதமர் கூறினாரோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன ஆனது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை கல்லூரியிலிருந்தே நீங்க பிரிக்க தொடங்கி விட்டீர்கள். கல்லூரி காலகட்டத்திலிருந்தே ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நீங்க திணிக்க தொடங்கி விட்டீர்கள். ஹிந்து ராஷ்டிராவின் பேரில் இந்த மாணவர்களை தன்னுடன் இணைக்க தொடங்கி விட்டீர்கள். இந்த ஐடியாலஜி நீங்க பார்க்கும்போது வெறும் பிஜேபி மட்டும் இதில் இல்லை, நீங்க காங்கிரஸையும் இதில் சேர்த்து கொள்ளலாம், கம்யூனிஸ்ட் கட்சியும் இதில் நீங்க சேர்த்து கொள்ளலாம். அதாவது கல்லூரியில் இந்த இடத்தில் நீங்க அனைத்து மாணவர்களையுமே ஒன்றிணைவது எப்படி, ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை திணித்து நான் ஏபிவிபி, நான் என்எஸ்யூஐ, நான் கம்யூனிஸ்ட் என்று நீங்க பிரிக்க தொடங்கி விட்டீர்கள். தன்னுடைய அரசியல் ஐடியாலஜியை நீங்க திணித்து இந்த நாட்டு இளைஞர்களை எப்படி மாற்றிவிட்டீர்கள் என்று நீங்க பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறனை கொஞ்சம் பாருங்கள். நம்பர் 1 இந்தியா, உலக நாடுகளுக்கு முன் இந்த அடையாளத்தை எடுத்துக்காட்டும் அனைத்து திறமையுமே கொண்ட இந்த நபர்கள். ஆனால் இன்னைக்கு மத அடையாளத்தை கொண்டு எப்படி நம் நாட்டு இளைஞர்களுடைய கனவுகளை சிதைத்து வருகிறது ஒரு அரசியல் கட்சி என்று பாருங்கள். பெங்களூர்,
ஸ்டார்ட் அப் சிட்டி என்கிற ஒரு பெயரை கொண்ட இந்த மாநிலம், இந்த சிட்டி. பெங்களூரில் கிட்டத்தட்ட 13,000 டெக்னாலஜிக்கல் ஸ்டார்ட் அப்ஸ்கள் இருக்கிறது. அதாவது எத்தனை வேலை வாய்ப்பை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஐடியா இருந்தால் போதும், அந்த ஐடியாவை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இப்படி மாற்றுவது என்கிற அனைத்து சப்போர்ட்டுமே இந்த நகரம் உங்களுக்கு கொடுத்து வருகிறது. இன்ஃபோடெக் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட 40% வெறும் பெங்களூர்ல இருந்தே நடக்கிறது. இன்ஃபர்மேஷன் அண்ட் பயோடெக் இதற்கான அனைத்து வேலையுமே பெங்களூர்ல இருந்து மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. ஆனால் இன்னைக்கு இந்த நகரத்தின் நிலையை பாருங்கள், கம்யூனல் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த நகரத்தை இந்தியாவின் டெக்னிக்கல் ஹப்பாக பார்த்து வந்தார்களோ, எந்த நகரத்தை ஸ்டார்ட் அப் ஹப்பாக பார்த்து வந்தார்களோ, அந்த நகரத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இன்வெஸ்ட் செய்ய அஞ்சி வருகிறார்கள். காரணம், உங்கள் இளைஞர்கள் உங்களுடைய குழந்தைகள் கையில் அருவாளை பார்க்கிறார்கள், உங்கள் குழந்தைகள் கையில் ஒரு மதத்தின் கொடியை பார்க்கிறார்கள். ஹலால் வர்சஸ் ஜட்கா, ஹிஜாப் என்கிற விவகாரத்தில் உங்கள் குழந்தைகளை திணித்து தன்னுடைய அரசியல் லாபத்தை ஒரு சில நபர்கள் சம்பாதித்து வருகிறார்கள். இதில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குழந்தைகள் மட்டும்தான். ஜேஎன்யூவில் நடந்த இந்த கலவரத்தை பற்றி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்திய பிரதேசத்தில் பிஜேபியின் சாசனம் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் என்சிபி காங்கிரஸ் சிவசேனாவுடைய அரசாங்கம் இருக்கிறது, கர்நாடகாவில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கிறது, ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் காங்கிரஸ் அதற்கு சப்போர்ட் கொடுத்து வருகிறது, வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியுடைய அரசாங்கம், அதாவது மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம். இந்த அனைத்து இடங்களிலுமே கலவரம் வெடித்திருக்கிறது. இந்த அனைத்து இடங்களிலுமே ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உங்கள் குழந்தைகள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகளை மதவெறியராக மாற்றமைத்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளுடைய ஐடியாலஜிகள். எந்த அரசியல் கட்சியை உங்களால் நம்ப முடியும்? யாரை நீங்கள் ஒரு மாடலாக எடுத்து வைப்பீர்கள்? எந்த அரசியல் கட்சி வந்தால் இந்த நாடு மாறிவிடும் என்று உங்களால் நம்ப முடியும்? நான் எடுத்து வைத்த அந்த பட்டியலை பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி அரசியல் கட்சி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இதே ஹிந்து ராஷ்டிராவிற்கு வந்துவிடலாம். எந்த ஹிந்து ராஷ்டிராவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது? 983 யூனிவர்சிட்டிஸ் இந்த நாட்டில் இருக்கிறது. 49,000க்கும் மேற்பட்ட காலேஜஸ்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 3,85,00,000. இந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த நாட்டு அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று. ஓபிசி, எஸ்சி, அப்பர் காஸ்ட், லோவர் காஸ்ட், ஜென்ரல் கேட்டகரி, இப்படி இந்த நாட்டு மாணவர்களை பிரித்திருக்கிறார்கள். என்எஸ்யூஐ, ஏவிபிபி, கம்யூனிஸ்ட், லெஃப்ட், ரைட், சென்டர், எத்தனையோ பேர்களை கொண்டு உங்களுடைய குழந்தைகளை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது. ஓபிசி என்கிற இந்த கேட்டகரியிலிருந்து 1,42,00,000 மாணவர்கள் கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பர் காஸ்ட் அல்ல ஜென்ரல் கேட்டகரி என்கிற பேரில் 1,34,00,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கெடியூல் காஸ்ட் எஸ்சி 14%, அதாவது 56,00,000 மாணவர்கள். 4வது இடத்தில் எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைப் 21,84,000 மாணவர்கள். முஸ்லிம் மாணவர்கள் 21,17,000 மாணவர்கள். மற்ற மைனாரிட்டிஸை நீங்கள் பார்க்கும்போது 2-3%, அதாவது 8-9 லட்சம் மாணவர்கள் இந்த நாட்டு கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களை இப்படி பிரித்து பார்க்க வேண்டுமா? அல்ல இந்த நாட்டை ஒற்றுமையாக பாரத தேசத்தின் மாணவர்கள் என்று 3,85,00,000 மாணவர்களாக பார்க்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் அனைத்து மதத்தை சார்ந்த நபர்கள், இந்த நாட்டில் அனைத்து மொழியை பேசக்கூடிய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உங்கள் குழந்தைகளை ஜாதியின் பேரில், மதத்தின் பேரில் பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. இது காலேஜ்களில் நடக்கக்கூடிய விஷயம். உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எஜுகேஷன் குவாலிட்டி, அதற்கான ஒரு ஸ்தரத்தை
ஒதுக்கி காட்டுவார்கள். இந்த நாட்டில் இந்த அளவில் எஜுகேஷன்ஸ் தரம் இருக்கிறது, இந்த நாட்டில் இந்த அளவில் எஜுகேஷன்ஸ் தரம் இருக்கிறது என்று. அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீர்கள்னா 88.2% சிறந்த கல்வி, சிறந்த கட்டடங்கள் அமெரிக்காவில் இருப்பதாக எடுத்து காட்டுகிறார்கள். ஜெர்மனியில் 70.3%, பிரான்சில் 65.6%, யூகேவில் 60.6%, பிரேசிலில் 51.3%, சைனாவில் 49.1%, இந்தோனேஷியாவில் 39.3%, இந்தியாவில் 27.4%. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடு சவுத் ஆப்பிரிக்கா 22.4%. இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியை ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்று பிரதமர் மோடியுடைய வார்த்தைக்கான அர்த்தம் இந்தியாவின் கல்வி ஸ்தரம் அடிமட்டத்தில் இருக்கிறது. அரசு கையில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டத்தை நீங்கள் பாருங்கள். 28% அரசாங்கத்தின் கையிலும் பிரைவேட் கையில் 72% இருக்கிறது. அதாவது ஏழை குழந்தைகள், எந்த நாட்டில் 80 கோடி மக்களுக்கு நீங்கள் ஃப்ரீ ராஷனை கொடுத்து வருகிறீர்களோ, அதாவது இந்த நாடு ஒரு ஏழையான நாடு. இந்த நாட்டில் கல்வியை 72% நீங்கள் தனியார் கையில் கொடுத்து விட்டீர்கள், 28% மட்டும் உங்கள் கையில் இருக்கிறது. அதையும் நீங்கள் பிரைவேட் கையில் கொடுப்பதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறீர்கள். அப்போது இந்த நாட்டின் கல்வி ஸ்தரத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். 2014 2021 ஆண்டு வரை எடுக்கப்பட்ட ஒரு டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்கள் இந்தியாவிலிருந்து நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். இந்த நாட்டில் இருந்தால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, இதே போன்ற மதவெறியர்களாக நாங்களும் மாறிவிடுவோம் என்று எத்தனை மாணவர்கள் நம்பி வெளிநாடுகளுக்கு பறந்து சென்றார்கள் என்று அந்த கணக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 2014 ஆண்டு, அதாவது மன்மோகன் சிங் காலம் போய் மோடி அரசாங்கத்தின் காலம் வந்துவிட்டது. மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது 2.5 லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றார்கள். $8 பில்லியன் அவர்கள் ஃபீஸ் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் வெளிநாடுகளுக்கு போனது, ஷிஃப்ட் ஆனது. இந்தியா பண மதிப்பு படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய், மிகப்பெரிய பணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா? 2.5 லட்சம் மாணவர்களுக்கு ஃபீஸ் 60,000 கோடி ரூபாய். ஆனால் இங்கே நீங்கள் நிற்காதீர்கள். 2021 ஆண்டு வர வர இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் வெளிநாட்டிற்கு பறந்து போனார்கள். அவர்களுக்கு ஃபீஸ் என்கிற பெயரில் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற பணத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 2,40,000 கோடி ரூபாய் இந்தியா கஜானாவிலிருந்து, அதாவது இந்திய பெற்றோர்கள் பையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டது. அதாவது $8 பில்லியனிலிருந்து $32 பில்லியன். இங்கேயும் இதை நீங்கள் புரிந்திருக்க மாட்டீர்கள். இன்னும் ஆழமாக நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய எஜுகேஷன் தரத்துடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். 27% தான் இந்தியாவுடைய எஜுகேஷன் தரம் இருக்கிறது. 2014 ஆண்டு 2.5 லட்சம் மாணவர்கள், 2016 ஆண்டு 4.5 லட்சம் மாணவர்கள், 2019 ஆண்டு 7.5 லட்சம் மாணவர்கள், 2021 ஆண்டு 9 லட்சம் மாணவர்கள். ஒரு தனியார் கம்பெனி எடுத்த ஒரு டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா வரக்கூடிய 2024 ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து 18 லட்சம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய்விடுவார்கள். இந்த தொகை $80 பில்லியன் உயர்ந்துவிடும். அதாவது 6 லட்சம் கோடி ரூபாய். 2014 ஆண்டு 60,000 கோடி ரூபாய் வெளிநாட்டிற்கு போனது இந்திய மாணவர்கள் வழியாக. இன்னைக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் வரை போகக்கூடிய வழியை இந்த நாட்டு பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்தியா உண்மையிலேயே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து 12% மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு பறந்து செல்கிறார்கள். பஞ்சாபிலிருந்து 12% மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு பறந்து செல்கிறார்கள். மகாராஷ்டிராவிலிருந்து 12%, குஜராத்திலிருந்து 8-9%. அமெரிக்கா, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நம் நாட்டு இளைஞர்கள் பறந்து செல்கிறார்கள். வெளிநாட்டிற்கு போன மாணவர்கள் அங்கேயே ஒரு வேலையை தேடிக்கொண்டு இந்தியாவிற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று
கூறி வருகிறார்கள். ஜூலை 2021 ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்படி எத்தனை மாணவர்கள் தான் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் என்று. இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. இத்தனை மாணவர்கள் எதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் தரத்தை எதற்காக நாம் இன்னும் உயர்த்தவில்லை என்கிற எந்த கவலையும் இந்த நாட்டு அரசாங்கத்தின் கையில் இல்லை. அமெரிக்காவில் 2,11,000 மாணவர்கள் இருக்கிறார்களாம். கனடாவில் 2,15,000 மாணவர்கள் இருக்கிறார்களாம். ஆஸ்திரேலியாவில் 92,000 மாணவர்கள், யுனைடெட் கிங்டம்ஸில் 55,000 மாணவர்கள், ஜெர்மனியில் 20,000 மாணவர்கள், பிரான்சில் 10,000 மாணவர்கள், ஒமானில் 43,000 மாணவர்கள், நியூசிலாந்து மிக தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆஸ்திரேலியாவையும் தாண்டி நீங்கள் போகணும், அங்கே 30,000 மாணவர்கள், சவுதி அரேபியாவில் 80,000 மாணவர்கள். அரசாங்கம் கொடுத்த டேட்டாவை நான் படிக்கிறேன். இந்த அளவில் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்திலிருந்து வெளிநாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் பெட்டராக இருக்கிறது என்று நம்பி இந்த நாட்டு மாணவர்கள் பறந்து செல்கிறார்கள். இந்தியா ஹிந்துத்வா கொள்கையில் உங்களுடைய குழந்தைகளை முழுக வைத்து கொண்டிருக்கிறது. 1925 ஆண்டு எழுதப்பட்ட ஹிந்துத்வா என்கிற புஸ்தகம், சாவர்கருடைய இந்த புஸ்தகம், அவர் எந்த ஹிந்துத்வாவை பற்றி பேசினாரோ அந்த ஹிந்துத்வா இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. பிஜேபி தன்னுடைய ஐடியாலஜியை, தன்னுடைய அரசியலை, தன்னுடைய சாசனத்தை தக்க வைப்பதற்காக தன்னுடைய ஐடியாலஜியை ஆர்எஸ்எஸ் மீது திணிக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸிற்கு பிஜேபி வழியாக வரக்கூடிய லாபத்தை அவர்களால் தட்டி கழிக்க முடியவில்லை. அதனால் அவர்களும் சாவர்கருடைய ஐடியாலஜிக்கு எதிராக இன்னைக்கு பிஜேபியுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய குழந்தை கையில் கத்தி, அருவாள், ஒரு மதத்தின் கொடி, ஒரு கட்சியின் கொடி. பாரத் பதல் ரஹா ஹே, இந்தியா மாறிவிட்டது. வடநாட்டிலிருந்து ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜாக அறிவித்து விட வேண்டுமாம். ஹிந்தியில் நீங்கள் பேசினீர்கள்னா ஒற்றுமை வளரும். இதுதான் பிரதமர் மோடியுடைய ஆசை என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு பல மாநிலங்களில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது நார்த் ஈஸ்டாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், பல மாநிலங்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு பிஜேபி தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை பார்த்தவுடன் தமிழக பிஜேபி ஹிந்தியை தமிழ்நாட்டிற்குள் வரவிடாது, நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டில் கூறியிருக்கிறார். இதே முறையில் குஷ்பு அவர்களை பார்த்தீர்கள்னா, வடநாட்டில் நடக்கக்கூடிய அந்த தாண்டவ படங்களை போட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். இதை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபியோட கொள்கை இது அல்ல. பிரதமர் மோடி அவர்கள் இதை எதிர்க்கிறார் என்று கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா? அந்த வார்த்தையை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படி நீங்கள் பார்த்திருந்தீர்கள்னா கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். எங்கேயுமே போடவில்லை. ஆனால் குஷ்பு அவர்கள் பிரதமர் மோடியை சப்போர்ட் செய்வதற்காக ஒரு வளையத்தை போட்டு வருகிறார். பீஃப் என்கிற பேரில், மாட்டுக்கறி என்கிற பேரில் எத்தனை லிஞ்சிங், எத்தனை கொலைகள் நடந்தது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் கேரளா இதே விஷயம் வரும்போது, இதே விஷயம் கோவாவுக்கு செல்லும்போது, இதே விஷயம் அசாம் அல்ல நார்த் ஈஸ்டுக்கு செல்லும்போது இதே அரசியல் கட்சி தன்னுடைய கொள்கையை மாற்றி விடுகிறது. கௌரக்ஷாவை மறந்து விடுகிறார்கள். இந்த நபர்கள், நாங்கள் உங்களுக்கு பெஸ்டான தரமான பீஃபை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டை போட்டீர்கள்னா. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் எப்படி தன்னுடைய சாசனத்தை தக்க வைப்பது அல்ல கொண்டு வருவது என்கிற ஒரே ஒரு கொள்கையை தான் இந்த அரசியல் கட்சி எடுத்துக்காட்டி வருகிறது. உங்களுடைய குழந்தையை பற்றியோ, உங்களை பற்றியோ, இந்த நாட்டு மக்களை பற்றியோ எந்த விதமான கவலையும் இந்த அரசியல் கட்சிக்கு இல்லை. வடநாட்டில் ஜெய் ஸ்ரீராம், தென்னாட்டில் வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜியை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிஜேபி வெளிவிட்ட ஒரு டேட்டா, 18 கோடி மக்கள் பிஜேபியுடன் இணைந்திருக்கிறார்கள், அதாவது தொண்டராக இருக்கிறார்களாம். ஆனால் இவர்கள் கொடுத்த டேட்டாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 18லிருந்து 35 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை 12 கோடியாக இருக்கிறது. 12 கோடி இளைஞர்கள் ஒரு அரசியல் கட்சியுடன் இணைவதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? இதற்கான அர்த்தம் என்ன? அதாவது எந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி வேலை பார்த்திருக்க வேண்டுமோ அந்த இளைஞர்கள் கையில் வேலை அல்ல. எந்த இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்திருக்க வேண்டுமோ, தன்னுடைய சமுதாயத்திற்காக உழைத்திருக்க வேண்டுமோ, அவர்கள் கையில்
எந்த விதமான ஃபியூச்சர் கோலும் இல்லை. அதனால் ஒரு அரசியல் கட்சியுடன் இணைந்து ரோட்டில் கொடியை பிடிக்கிறார்கள், கத்தியை தூக்கிறார்கள், அருவாளை தூக்குறார்கள், கம்பை கட்டையை கொண்டு கலவரத்தை வெடித்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவுடைய மகனுடைய படத்தை இந்த பக்கம் காட்டுகிறேன், உங்களுடைய குழந்தைகளுடைய படத்தை இந்த பக்கம் காட்டுகிறேன். அர்த்தத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.